அன்பான யூடியூப் நண்பர்களே, நமது கிரெடில் டு கிரிமேஷன் சேனலுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு அதிசயமான பயணத்திற்கு செல்லப் போகின்றோம். எரிகிற கடல்களும் உறைந்த பானை வனங்களும் உப்பு நிரம்பிய கடல்களும் ஊட்டச்சத்து குறைந்த குகைகளும் போன்ற இடங்களில் வாழும் விலங்குகளை பற்றி பார்க்கப் போகின்றோம். சாதாரண உயிரினங்கள் அல்ல, இவை எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் எனப்படும் மிக கடுமையான சூழ்நிலைகளில் வாழத் தகுந்தவையாக தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டவை. கொதிக்கும் வெப்பத்தில் வாழும் புழுக்கள் முதல் பனியில் வாழும் பறவைகள் வரை, பார்வையற்ற விலங்குகள் முதல் விண்வெளியில் கூட உயிர் வாழக்கூடிய சின்ன உயிரினங்கள் வரை, இவை அனைத்தும் வாழ்க்கையின் எல்லைகளை மீறுகின்றவை. இந்த விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தயார்தானே? முதலில் நாம் பார்க்க போவது பொம்பேய் புழு. இந்த பட்டியலில் முதலிடத்தை பெறும் விலங்கு விஞ்ஞான புனைநூலிலிருந்து வந்தது போல தெரிகின்றது. அதுதான் பொம்பேய் புழு. பாம்பே நகரம் போல ஒரு விபத்தில் அழிந்த நாகரீகம் போலவே இந்த புழு கடலின் ஆழத்தில் உள்ள வெப்ப நீரூற்று அருகே வாழ்கிறது. இந்த நீரூற்றுக்கள் 60 டிகிரி சென்டிகிரேடு முதல் 105 டிகிரி சென்டிகிரேடு வரை வெப்பமுள்ள நீரை வெளியேற்றுகின்றன. இத்தகைய சூழ்நிலைகளில் கூட இந்த புழு சிறப்பாக வாழ்கிறது. அதன் உடலில் மேல் பகுதி பாக்டீரியாவால் மூடப்பட்டுள்ளது. இது வெப்பத்தை தாங்க மிகவும் உதவுகின்றது. இது உலகில் கண்டறியப்பட்ட மிக அதிக வெப்பத்திற்கும் தாங்கும் உயிரினமாகும். ஹைட்ரோதெர்மல் வெண்ட் நத்தை. இந்த நத்தைகள் கடலின் ஆழத்தில் மரியானா ட்ரெஞ்சின் 1400 மீட்டர் ஆழத்தில் காணப்படுகின்றன. இவை தங்கள் உடலின் உள்ளே இருக்கும் பாக்டீரியாக்களால் இரசாயனங்களை சக்தியாக மாற்றுகின்றன. இந்த செயல் கீமோசிந்தசிஸ் எனப்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது ஆர்க்டிக் நரி. இப்பொழுது நாம் குளிர்ந்த சூழலுக்கு செல்வோம். ஆர்க்டிக் நரி இவை ஆர்க்டிக் துந்துரா பகுதியில் வாழும் மிக கடுமையான குளிரிலும் தாங்கக்கூடியவை. இவற்றின் ரகசியம் தடித்த பல அடுக்குகளால் ஆன ஒட்டிக்கட்டிய ரோமத்துடன் கூடிய தோல் மற்றும் பாதங்களில் உள்ள ரோமம். இவை தனித்துவமிக்கவை. குளிர்காலத்தில் இவை தங்களை சுற்றி சுருண்டு கொள்ளும் பொழுது உடல் வெப்பம் சிதையாமல் பாதுகாக்கின்றன. மேலும் குளிர்காலத்திற்கு முன் உடல் எடையை 50 விழுக்காடு அதிகரித்து கொழுப்பை சேமிக்கின்றன. அடுத்தபடியாக ஸ்னோபெட்ரல். ஸ்னோபெட்ரல்கள் அண்டார்டிகாவில் வாழும் 3 பறவைகளில் ஒன்று. பருத்த வெண்மையான இறகுகளுடன் இவை 35 டிகிரி மைனஸ் வரை குளிரில் பறக்கின்றன. பெரும்பாலும் இவை கடல் உயிரினங்களான krill கொண்டு உணவு பெற்றுக் கொள்கின்றன. உப்பு நீரை குடிக்க இவை தனிப்பட்ட உப்பு சுரப்பி உடையவை. பாறைகளின் மடங்களில் முட்டைகளை இடுகின்றன மற்றும் ஒரு துணையுடன் வாழ்க்கையை அனைத்தும் வாழும் தன்மை உடையவை. சுமார் 20 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது கடல் ஸ்கேட்டர்கள். ஹேலோபைட்டிஸ் எனப்படும் இவை கடலின் மேற்பரப்பில் நிரந்தரமாக வாரும் ஒரு வகை பூச்சிகள். வெயிலில் தடுப்பு இல்லாமல் எப்பொழுதும் வேட்டையாடிகளின் கவனத்திற்கு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இவை வாழ்கின்றன. இவை கடலின் மேற்பரப்பில் மிதந்து செல்லக்கூடிய சிறிய உயிரினங்கள், லார்வாக்கள் மற்றும் முக்கிய பூச்சிகளை உணவாக உட்கொள்கின்றன. மேலும் இவை தங்கள் முட்டைகளை மிதக்கும் பொருட்களில், பறவையின் இறகுகள், கடல் பால் எலும்புகள் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவற்றில்
இடுகின்றன. அடுத்தபடியாக உப்புத்தேக்கு புழுக்கள். இந்த சிறிய கடல் ஆர்த்ரோபாடுகள் ஆர்டீமியா எனப்படும் உப்புத்தேக்கான நீர்த்தாழ்வுகளிலும் சில சமயம் கடலிலும் உயிர் வாழ்கின்றன. நீரின் உப்புத்தன்மை 25 விழுக்காடு வரை இருந்தாலும் இவை தாங்க முடியும். இவற்றுக்கு எதிரிகள் குறைவாக இருப்பதால் மிகவும் பாதுகாப்பாக உள்ளன. இவை பெரும்பாலும் களைகளையே உணவாக உண்ணுகின்றன. உப்புநீர் மீன் தொட்டியில் நீரை சுற்றமாக வைத்துக்கொள்ள இவை பொதுவாக பயன்படுகின்றன. அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது ஓல்ம். ஓல்ம் என்பது பச்சை நிறம், பார்வையற்ற மற்றும் பாம்பை போல தோற்றமுடைய ஒரு சலமாந்தர். இது மத்திய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நீர்மூழ்கிய இருண்ட குகைகளில் வாழ்கின்றது. இங்கு ஒளியும் ஊட்டச்சத்தும் குறைவான சூழ்நிலையில் வாழ்வதற்கு தனிப்பட்ட மாற்றங்களை இந்த விலங்கு செய்துள்ளது. உணவு கிடைக்கும் பொழுது அது பூச்சி, லார்வாக்கள் மற்றும் சிறிய நீரியல் உயிரினங்களை உண்டுவிட்டு அவற்றை கல்லீரலில் சேமிக்கின்றது. உணவு கிடைக்காத பொழுது அதன் மெட்டபாலிசம் மிக குறைவாக இயங்க இது 10 ஆண்டுகள் வரை உணவின்றி வாழும். டம்ப்ளிங் கிரீக் கவேஸ் நெயில். இது ஒரு நத்தை. அமெரிக்காவின் மிசூரி மாநிலத்தில் உள்ள டம்ப்ளிங் கிரீக் குகையில் மட்டும் காணப்படுகின்றது. இது குகையின் கீழ்ப்பாறைகளில் காணப்படும் மைக்ரோபியல் மற்றும் ஆல்கேயை உணவாக உண்ணுகிறது. இந்த குகையின் நீர்த்தரம் மிகவும் முக்கியம். ஆனால் தற்போதைய மாசுபாடு காரணமாக இந்த உயிரினம் மிகவும் அபாய நிலையத்தில் உள்ளது. இது அமெரிக்காவில் உள்ள மிகவும் அரிய உயிரினங்களில் ஒன்றாகும். அடுத்தபடியாக டார்டிகிரேடுகள் அல்லது வாட்டர் பியர் எனப்படும் இவை பூமியின் மிக வலிமையான உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த நுண்ணுயிர்கள் கடலின் அடித்தளத்தில் முதல் மழைக்காடுகள், மலை உச்சிகள், இன்றைய நிலையில் விண்வெளி வரை கண்டறியப்பட்டுள்ளன. இவை தங்கள் மெட்டபாலிசத்தை முற்றிலும் நிறுத்தி கிரிப்டோபயாசிஸ் என்ற நிலைக்கு செல்லும் திறனுடையவை. இந்த நிலையில் எந்த ஒரு வெப்பநிலை, அழுத்தம், உலர்வு அல்லது கதிர்வீச்சையும் தாங்கி உயிர் வாழக்கூடியது. விண்வெளியின் வெற்றிடத்திலும் கதிர்வீச்சிலும் உயிர் வாழ்ந்த ஒரே உயிரினம் இந்த டார்டிகிரேடுகள் தான். அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது சிறிய பாம்பனை பறவைகள். பொதுவாக அழகான பாம்பனப் பறவைகள், அதாவது ஃப்ளமிங்கோஸ் எனப்படும் இந்த பறவைகள் மிதமான இடங்களில் வாழும் என நம்மால் நினைக்கப்படும். ஆனால் சிறிய ஃப்ளமிங்கோஸ் பறவைகள் ஆபத்தான சூழலில் வாழும் எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ் ஆகும். இவை கென்யாவில் உள்ள லேக் நாட்ரான் போன்ற ஆல்கலைன் ஏரிகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. மனிதர்களுக்கு அது தீவிர உள்நரம்பு மற்றும் தோல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீரகமாக இருந்தாலும் இந்த ஃப்ளமிங்கோ பறவைகளுக்கு இது சிறந்த இனப்பெருக்க இடமாக இருக்கின்றது. இவ் உப்புத்தன்மை மற்றும் ஆல்கலைன் நிலை அதிகமுள்ள சூழ்நிலைகளில் வாழும் திறன் உடையவை. காடுகள் மற்றும் உப்புத்தேக்கு புழுக்களை உணவாக உட்கொள்கின்றன. தங்களின் தசைகள் மற்றும் சிறப்பு சுரப்பிகளால் இவை கடுமையான சூழலிலும் தாங்கி வாழ்கின்றன. கொதிக்கும் வெப்பநீர் ஊற்றுக்களில் இருந்தும், உறையும் ஆர்க்டிக் காடுகளில் இருந்தும், உப்புக்கடல் ஏரிகளில் இருந்தும், ஊட்டச்சத்து இல்லாத நதிகளிலும் வாழ்க்கை எங்கும் தன்னை நிறுத்தி கொள்ளவில்லை. இந்த எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் எனப்படும் விலங்குகள் விஞ்ஞான வியப்புகளாக மட்டும் இல்லாமல் பரிணாமத்தின் சக்தி மற்றும் மனித அசாதாரண சூழலில் வாழும் திறனை உணர்த்துகின்றன. எவ்வளவு கடுமையான நிலைமைகளிலும் வாழும் இவ்விலங்குகளை பாராட்டும் போது
பூமிக்கு அப்பால் உள்ள உலகங்களிலும் இத்தகைய உயிர்கள் இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லுவதா? இந்த உயிரினங்கள் நம் எண்ணங்களை சவாலிடுகின்றன. ஒரு சிறிய புழுவோ அல்லது நத்தையோ பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றினாலும் அவை பூமியில் வாழும் மிக வலிமையான உயிரினங்களில் ஒன்றாக இருக்கலாம். எங்கள் கிரெடில் டு கிரிமேஷன் சேனலுக்கு நீங்கள் வருகை தந்ததற்கு மிக மிக நன்றி. அடுத்தபடியாக ஒரு நல்ல விலங்குடன் உங்களை சந்திக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். அதோடு லைக் செய்யவும் நீங்கள் மறக்காதீர்கள். நன்றி.